Hello guys, chicken gravy செய்கிறேன். This is not in the gravy, chicken fry. இதில் மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமான சிக்கன் 65 இந்த கறி எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுறேன், கடுகு போட்டுக்கிறேன், நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை அரைச்சி அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகும், கண்ணாடி கலரில் ஃப்ரை ஆகும். அப்போ நம்ம சிக்கன் கறி இருக்குல்ல அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். அது எப்படி வாஷ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் அதை போட்டுட்டு என்ன பண்ணணும், அதில் மஞ்சத்தூள் போட்டுடணும். கொஞ்சம் அரிசி மாவு நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேங்க அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணியை விட்டு நல்லா ஒரு 3-4 அலசி அதோட நீச்சு வாடெல்லாம் போயிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துடும். அதை எடுத்து இப்போ நம்ம கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுந்து வருதில்ல, அந்த நேரத்துக்கு இந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். மஞ்சள் பொடி போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கிறோம்ல, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் 65 போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே குழம்பு மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுடணும் தேவையான அளவுக்கு. அது இது மாதிரி நான் இப்போ செய்துட்டு இருக்கிறதுலையே மொத்தமாக அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அது கூடவே நின்று அதை கிளறி விடுறோமோ ஃபுல்லாக மசாலா இறங்கும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கறியில் இருக்கிறது நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்காக ஊற்றிருக்கலாம் அந்த எண்ணெய். அப்புறம் இந்த மிளகாத்தூள்லாம் ஆட் ஆகிட்டு அதில் நல்லா கலந்து அப்படியே நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். எண்ணெய் பிரியறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எண்ணெய் கறியில் இருக்கிற அந்த கொழுப்பு அதெல்லாம் நல்லா கறியை வேக வச்சு அதில் இருக்கிற தண்ணி நல்லா வேகும். அந்த கறியை வேக வைக்கும். அது கூடவே நாம் நல்லா கிளறி விட்டோம்னா பாயில் ஆகும் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். அது அந்த வரும்போது நாம் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சிடணும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னும் சிம்மில் வச்சுட்டு நாம் ஒரு மூடி போட்டுட்டு அதை வேக விடணும். அப்படியே நல்ல தலைன்னு வருதா, அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வருதுங்களா, அதே இதில் நம்ம என்ன பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் அப்படியே விட்டுடணும். இதை நல்லா ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிடலாம். கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நல்லா என்ன பண்ணலாம், இது இப்படி ஒரு மூடியை போட்டுட்டு வேக வைக்கணும். இப்போ சிம்மில் வச்சு ஓகே நல்லா வெந்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து நாம் இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கிரேவி இருக்குல்ல கிரண்டியில் அது எடுத்து உப்பு பதம் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது அந்த கிரேவியே, செம்மையாக இருக்காரு. ஆமாம், அப்படியே இது சிம்மில் விட்டுடணும். நான் இந்த இடத்துல இந்த சைடு மட்டன் கிரேவி பண்ணி அது நல்லா குக்கர்லேயே நல்லா அப்படியே கிரேவி பண்ணி தொலைச்சி அதை இதுக்கு போட்டு 2 விசில் விட்டு மட்டனை அப்படியே வச்சுருக்கேன். எடுத்தால் அந்த ஆவிலே நல்லா அது சூப்பராக கொஞ்சம் மாதிரி அப்படி இருக்கட்டும். இப்போ நாம் இவரை ஓப்பன் பண்ணலாமா? இன்றைக்கி தாங்க சண்டே ஸ்பெஷல். நான் இது முடிச்சதும்
ரைஸ் வடிச்சுட்டு சுட சுட அதில் வச்சுட்டு என்னோடய பைரவன் இருக்கால அவனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். ஓகேவா? நல்லா வந்திருக்கா? இப்படியே இதுலேயே வந்துட்டு எப்படி கறி நல்லா வெந்திருக்கா? அவ்வளோதாங்க. இது நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது, அப்படியே நல்லா இது நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா அழகாக தக்காளிலாம் போடலை, நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். அந்த வெங்காயம் வந்து இதில் அதில் போட்டு வேக வச்சோம்னா பாருங்கள், ஸ்மூத்தாக டேஸ்டியாக கொடுக்கும். அப்படியே நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே அந்த தக்காளி ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அது வேறு டேஸ்ட்டாக போயிடுது. அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் கொடுக்கல தக்காளியில். ஆனால் இந்த வெங்காயத்தில் கொடுக்குற ஒரு டேஸ்ட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கும். அப்படியே நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும், சிக்கன் 65 கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணி அதில் ஒரு மாதிரி புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன், நல்லா தான் இருக்கும். ஆனால் வெறுமனையே போட்டு அதை ஃப்ரை பண்ணக்கூடாது, அது நல்லாவே இருக்காது சுத்தமாக. அது கூட இது வந்து இப்படி நம்ம செய்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. செம்ம செம்ம செம்ம. எல்லாரும் இது போல் ஒரு தடவை செஞ்சு பார்த்துடுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லலை. செஞ்சு பார்த்துட்டு அனுபவிங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற மாதிரிங்க. இதே போல் செய்யுங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக வெந்துட்டு இருக்கிறாரு பாருங்களேன் சிக்கனு. செம்மையாக இருக்கா கலர்? ஹவ் இஸ் தி கலர்? இது வந்து ரியல் கலர், நாட் ஆர்டிஃபிஷியல். நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி நான் வந்துட்டு வீடியோவில் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது எப்படி அப்படின்னு போட்டிருப்பேன். நீங்கள் லோட்டஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஓகே, கட் லோட்டஸ் கொடுங்க. UV5 அப்படின்னு வரும், போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் செய்ய கற்று எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே பொறுமையாக அழகாக செய்து எல்லாருக்கும் கொடுப்பேன், வீட்டில் உள்ள எல்லாருக்கும். எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாருன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது வந்துட்டு மிளகு, ஜீரகம், இது பூண்டு போட மாட்டேன், மிளகாத்தூள் வந்து மஞ்சள், அப்புறம் வந்து சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து என்னது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சிறுபருப்பு, தனியா, மிளகாய், இது அப்புறம் வந்து அந்த பெருங்காயம் இருக்குல்ல, கட்டி பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், அதை நல்லா சின்ன சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி வானலியில் போட்டு வறுத்துருவேன். வறுத்துட்டு இந்த பொருட்கள் எல்லாமும் வறுத்துருவேன். மிளகாய் தனியாக மட்டும் அப்படியே காய வச்சுட்டு அதில் போட்டுருவேன். பாருங்கள், கருவேப்பிலையை போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா, சோம்பு இருக்குல்ல, சோம்பு, பெருஞ்சீரகம் அதுவும் போடுவேங்க. நல்லா தேவைப்பட்ட கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். இது எல்லாம் இந்த மிளகாத்தூளை வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வயிறு வந்துட்டு புண்ணெலாம் வராது, ரொம்ப காரம் இருக்காது. பிகாஸ் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தனியாக போடுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த பருப்பு வகைகள், அப்புறம் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஆட் ஆகும். நம்மளுக்கு நல்லா வந்துட்டு எனர்ஜெட்டிக்கான இந்த மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே வச்சுக்கிடலாம். நம்மளுக்கு வீட்டில் குழம்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லெண்ணெய் எடுத்து அந்த மிளகாத்தூளில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சு இட்லிக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், என்ன அருமையாக இருக்கும்னு. அதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஏதோ எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா செய்வாங்க, அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். சொல்லிலாம் தர மாட்டாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுவேன். அப்போ மெமரி பண்ணிக்கிட்டது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய லைஃப்பில். அது போல் தான் ஒவ்வொரு பொண்ணும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அதை நல்ல மெமரியில் ஏற்றிடுவோம். நம்ம பாட்டுன்னு அம்மா கிட்டே இருக்கும்போது சுகமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, இந்த தப்பு செய்யக்கூடாது. நானும் இந்த தப்பு செஞ்சேன். கண் கெட்டதுமே சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. இதை செய்யும் போதெல்லாம் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கும், அவங்க டேஸ்ட் இன்னும் வரமாட்டேங்குதே, அவங்க டேஸ்ட் இன்னும் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சுங்க. நான் மூடி போட்டேன்.
ஸோ அதை வடிச்சிட்டு சாப்பிட்டேன். பாய், தேங்க்யூ.